அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா உரிமை கோரப்படாத சேமிப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வங்கி கணக்குகளை கொஞ்ச நாள் பயன்படுத்துவோம், அதுக்கப்புறமா அப்படியே விட்டுருவோம். நிறைய வங்கி கணக்குகளை அப்படி நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்திய அளவில் நிறைய வங்கி கணக்குகள் இதே மாதிரியான ஒரு நிலையில இருக்கும். ஸோ அந்த வங்கி கணக்குகளில் இருக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதுதான் உரிமை கோரப்படாத சேமிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த உரிமை கோரப்படாத சேமிப்புகளை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மார்ச் 2023 வரையில பார்த்தோம்னா 42,272 கோடி இந்த மாதிரியான பணம் இருக்கிறதாக உரிமையாளர்கள் எந்த ஒரு விஷயமும் அது எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காமே கிட்டத்தட்ட 42,000 கோடி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு நிதியாண்டும் அதிகரிச்சுட்டே வருவதாக சொல்றாங்க. இதற்கிடையில ஆர்பிஐ என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்பிஐ மற்றும் நிதியமைச்சம் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான பர்சன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 1,400 கோடியை திருப்பி கொடுத்துருப்பாங்க. பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1% கூட அது வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உரிமை கோரப்படாத கணக்குகள் அப்படிங்கிறது யார் கட்டுப்பாட்டு கீழே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அக்செப்டார் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஇஏ ஃபண்ட் ஆர்பிஐ மேனேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு கீழே இந்த ஃபண்ட் எல்லாம் போகுது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே ஆர்பிஐ சேமிச்சு வச்சு ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி கொடுக்கறது தான் அவங்களோட பிளான். சரிங்களா? கிட்டத்தட்ட 2022ல பார்த்தோம்னா 62,000 கோடி, அது அப்படியே பார்த்தோம்னா 78,000 கோடியா 2023, 24ல மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கி கணக்குகளை சரியான முறையில் பராமரிக்காமல் இருக்கிறது, அப்படியே அந்த அக்கௌண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுறது, ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டா அப்படியே அந்த அக்கௌண்ட்டை நம்ம விட்டுருவோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் நிறைய அமௌண்ட் இருக்கும், ஆனால் அவங்க காலம் ஆயிடுவாங்க, பின் நம்பர் தெரியாது, அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. அவங்க அதை சேமித்து வச்சுருந்தாங்கன்னே நமக்கு தெரியாது, சொல்லாமல் இருக்கலாம், சர்ப்ரைஸாக கூட சொல்லலான்ட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய பசங்க, ஓகேங்களா? ஸோ பசங்க ஃபாரினில் இருப்பாங்க, அப்பா இங்கே இருப்பார், சேமித்து வச்சது தெரியாமல் இறந்து போயிடுவாங்க, அவங்களும் அது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இந்த உரிமை கோரப்படாத நிதிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதுலையுமே குறிப்பாக பார்த்தோம்னா அந்த 78,000 கோடி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, 10 வருஷமா அந்த அக்கௌண்ட்டை யாருமே யூஸ் பண்ணல, யாருமே அவங்களுடைய பெற்றோர்களோ பசங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ யாருமே உரிமை கோரப்படாம ஒரு 10 வருஷமா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டுமே 78,000 கோடி. இதே 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி எடுத்தா அது லட்சம் கோடிகளுக்கு மேல போகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான முறையில் நமக்கு இந்த வங்கிகள் இந்த மாதிரி இவ்வளவு உரிமை கோரப்படாத கணக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிற விவரங்களை வெளியிடணும், அதனுடைய ப்ரொசீஜரை எளிமையாக்கணும். இந்த மாதிரிலாம் எளிமையாக்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனையை நம்மளால முடிச்சு வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தீவிரமடைந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகமா தீவிரமடைந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி காப்பர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ் அவங்களோட ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. 2024ஆம் ஆண்டு ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள நம்ம அந்த கிளைமேட் சேஞ்ச் லிமிட் பண்ணோம். ஆனால் 2024ல 1.6 டிகிரி செல்சியஸ் போயிட்டதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேரிடர்கள் நடந்த ஒரு ஆண்டா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 124 காலநிலை சார்ந்த பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கு. வறட்சி, 2 வறட்சி சம்பவங்கள், 10 வெப்ப அலைகள், 17 நிலச்சரிவுகள் என நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அதிகமா பாதிக்கப்பட்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கு. அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்ட மாநிலமாக நமக்கு கேரள மாநிலம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. நிறைய உச்சி மாநாடுகள் அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த வருஷம், வருஷமும் நடந்துட்டு தான் இருக்கு. இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. COP16 ஆன் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு கொலம்பியால காலி அப்படிங்கிற சிட்டியில நடந்திருக்கும். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ட்ரைபல் பீப்புள்ஸ், லோக்கல் கம்யூனிட்டிஸை நமக்கு இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத பிரதானமா பேசியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு COP29 அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த COP29ல கிளைமேட் சேஞ்ச் ஃபண்டு, ஓகேங்களா, அதான் அந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கும். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெசர்டிஃபிகேஷன் காப் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாலைவனமாக்குதலுக்கான காப் மாநாடு அப்படிங்கிறதும் நடந்துச்சு. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் அப்படிங்கிற நகரத்தில் நடந்திருக்கும். ஸோ இந்த வறட்சியிலிருந்து நிலங்களை எப்படி மீட்டெடுப்பது, சீர்குலைந்த நிலங்களை எப்படி மீட்டெடுக்கிறது, அதை பற்றின விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய மாநாடுகள் நடந்தாலுமே செயல்பாடு அப்படிங்கிறது போதாமையாக தான் இருக்கு. சரியான முறையில் செயல்பாடுகள் இருக்காம தான் இருக்கு. எந்த ஒரு நாடுகளுமே பார்த்தோம்னா அந்த மாநாடுகளில் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க, ஆனால் செயல்பாடு
அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வரப்ப அதுல வந்து ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. அதுதான் பார்த்தோம் நம்ம. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸோட எமிஷன்ஸை பார்த்தோம்னா 3740 டன்ஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து நிலம் பாழாகி வருவதாகவும் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்தமா எல்லா விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது. இதுல கடல்சார் உயிரினங்களும் பாதிப்படையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீபத்துல மாஸ் கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா 4th குளோபல் கோரல் ப்ளீச்சிங் ஈவெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த பவளப்பாறைகள் பாதிப்படைவது அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு தாக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. இதுக்கு என்னதான் நடவடிக்கைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச அளவில் கொண்டு வரக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே லீகலி பைண்டிங்கா இருக்கணும். சட்டப்படி அவங்க செஞ்சாகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சர்வதேச நீதிமன்றம், ஐநா சபை இவங்கெல்லாம் இணைந்து நாடுகளை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுங்க, கட்டாயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்பார்வை இடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா, சீனா போன்ற நாடுகள் நிலக்கரிகளை பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு மாற்று எரிசக்தியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா உச்சம் தொட்ட தங்க இறக்குமதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நடப்பு நிதியாண்டுல பார்த்தோம்னா நவம்பர் மாசத்துல கிட்டத்தட்ட 1486 கோடி அளவுக்கு இந்தியா தங்க இறக்குமதி அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. இதே போன நவம்பர் மாசத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்ப 334 கோடிக்கு மட்டும்தான் நம்ம தங்க இறக்குமதி அப்படிங்கறத பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி நம்ம இவ்வளவு தங்கங்களை வாங்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் தான். மத்திய அரசாங்கம் சமீபத்தில் 2024ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தங்கத்துக்கான இறக்குமதி வரி அப்படிங்கறத 15% கம்மி பண்ணி 6% கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் முக்கியமான காரணம் இறக்குமதிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு. சரிங்களா? சோ இந்த இறக்குமதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா எந்த நாட்டுக்கிட்ட இருந்து அதிகமா இறக்குமதி செய்யறாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து கிட்ட இருந்து தான் 40% தங்கத்தை நம்ம இறக்குமதி செய்யறோம். அடுத்ததா பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில இருந்து நம்ம 16% மேற்பட்ட தங்கங்களை இறக்குமதி செய்யறோம். அதுக்கப்புறமா 10% தென்னாப்பிரிக்கால இருந்து இறக்குமதி செய்யறோம். கிட்டத்தட்ட இங்கேயே பார்த்தோம்னா நமக்கு 60-70% கிட்ட இவங்க கிட்ட இருந்தா வாங்குறோம். சரிங்களா? உலக அளவில் தங்க இறக்குமதியில முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு யாருன்னா சைனா. சைனாவுக்கு அடுத்து இந்தியா தான் இருக்கிறதாக இந்த செய்தியில நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த செய்திகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.